ஹலோ கைஸ், வெல்கம் டு டேஸ் கேட்டகரி சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற பற்றி இல்லைங்க. வர அக்டோபர் 10 கங்குவா vs வேட்டையன். கங்குவா திரைப்படமும் வேட்டையன் திரைப்படம் ஒரே நாள் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆக போகுது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எப்படி இருக்க போகுது, அந்த கிளாஸ் எப்படி இருக்க போகுது, தேட்டர்ஸ்லாம் எப்படி கிடைக்க போகுது, ஒவ்வொரு படத்துக்குன்றதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் லைக் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட நடிப்பில் வேட்டையனும், நம்ம சூர்யா அவரோட நடிப்பில் கங்குவா திரைப்படமும் வர அக்டோபர் 10 ரிலீஸ் ஆக போகுது. நம்ம வேட்டையின் திரைப்படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டென்ட் ஓரியன்டாக நம்ம தலைவர் ஒரு படம் பண்ணியிருக்காப்புல. எப்படி காலா கபல் ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் கண்டென்ட் பேஸ்டு ஒரு படம் இருக்கும், அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் பேஸ்டில் ஒரு திரைப்படம் தான் வேட்டையன். வேட்டையன் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போனா ஒரு ஜஸ்டிஸ் குரல் இருக்குது இந்த திரைப்படத்தில். ஒரு கண்டென்ட் ஜெய்பீமில் எப்படி நம்ம பார்த்தோமோ அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் பேஸ்டில் ஒரு திரைப்படம் தான் வேட்டையன். அப்படியே நம்ம கங்குவா திரைப்படம் பார்த்தோன்னா ஒரு கமர்ஷியல் ஃபேக்டரில் ஒரு ட்ரிபிள் பாகுபலி லெவலில் ஒரு கிராண்ட் ஸ்கேலில் எடுத்த திரைப்படம் தான் கங்குவா. இந்த திரைப்படம் பியூர் பேன் இண்டியா ரிலீஸ். பேன் இண்டியா ஒரு 32 லாங்குவேஜ் கிட்ட இந்த படம் வந்து ஓடிடி ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ 10 லாங்குவேஜ் கிட்ட ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த திரைப்படம் 3D லெவலில் ரிலீஸ் ஆக போகுது. ஓவராலாக பேன் இண்டியா ஐமேக்ஸ் தேட்டர் எல்லாத்துலேயும் ரிலீஸ் ஆக போகுது. 3D தான் இந்த திரைப்படம். வேறு லெவலில் வரக்கூடிய திரைப்படம் தான் கங்குவா. நம்ம சிறுத்தை சிவாவோட ட்ரீம் ப்ராஜெக்ட். நம்ம தமிழ் சினிமாவிலேருந்து ஒரு பாகுபலி, ஒரு கல்கி, ஒரு KGF மாதிரியான ஒரு 1000 கோடி அடிக்க பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கங்குவா. இந்த திரைப்படத்துக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் தெலுங்குவாக இருக்கட்டும், நார்த் சைடாக இருக்கட்டும், எல்லா சைடுமே இந்த திரைப்படத்துக்கு ஹைப் இருக்குது. இப்போ வந்து கங்குவா திரைப்படம் அக்டோபர் 10 ஏன் ரிலீஸ் டேட் அறிவிச்சாங்க அப்படின்னா, அக்டோபர் 31 வந்து தீபாவளி அன்னைக்கு நிறைய படங்கள் வந்து கமிட்மெண்ட் இருக்குது. தெலுங்கு சைட்லேயும் ஒரு சில படம் இருக்குது, நார்த் சைட்லேயும் ஹிந்தி படம் நிறையா இருக்குது, தமிழ்லேயும் ஒரு சில படங்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து அக்டோபர் 10 தான் கங்குவா பேன் இண்டியா ரிலீஸ்க்கான ஒரு ஷார்ட் ரிலீஸ் டேட்டாக அவங்க கருதியிருக்காங்க. ஏன்னா வந்து அக்டோபர் 31 நிறையா லீவ் வருது, ஆனாலும் ஒரு 3 நாள் லீவ் வருது. ஆனாலும் அங்கே பெரிய பெரிய படங்கள் மற்ற ஸ்டேட்லேயுமே வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஆனால் அக்டோபர் 10 பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு பெரிய படங்களோட லிஸ்ட் இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் கிளாஸ் இருக்குது. ஆனால் வந்து லீவு 5 நாள் லீவ் வருது. அதனால் தாராளமாக ரிலீஸ் பண்ணலாம். என்ன கலெக்ஷன் வைஸ் வந்து கொஞ்சம் சோலோ ரிலீஸ் ஆகணும்னா வேறு லெவலில் டபுள் கலெக்ஷன் ஆகும். இப்போது 2 திரைப்படம் வரதுனால தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 2 திரைப்படத்துக்கும் ஒரு ஈக்குவல் கலெக்ஷன் வரது வாய்ப்பு இருக்குது. நம்ம ரஜினி சாரோட வேட்டையின் திரைப்படமாக இருக்கட்டும், நம்ம சூர்யா சாரோட கங்குவா திரைப்படமாக இருக்கட்டும், 2 திரைப்படத்தோட கலெக்ஷனும் அடி வாங்க தான் போகுது. ஏன்னா வந்து 2 திரைப்படமும் கிளாஸ் வரதுனால கங்குவாவும் ஒரு கிராண்ட் ஸ்கேல் படம், வேட்டையை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட படம். ஆனால் 2 திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுனால 2 திரைப்படத்துக்கு கலெக்ஷன் வைஸ் அடி வாங்க தான் போகுது. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு 3 நாள் வந்து கலெக்ஷன் தான் அடி வாங்கும். அதுக்கப்புறம் வந்து ஓடுறதுலாம் வந்து கண்டென்ட் இஸ் வின்னர். கண்டென்ட் எந்த படம் நல்லா இருக்கோ, வேட்டையின் கண்டென்ட் நல்லா இருந்தால் வேட்டையின் அடுத்து தூள் கலப்போம். இல்லை கங்குவா தான் கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா கங்குவா தான் தூள் கலப்ப போகுது. இல்லை 2 திரைப்படத்தோட கண்டென்ட் நல்லா இருக்குன்னா 2 திரைப்படத்தோட படமும் நல்லா தூள் கலப்பி போக போகுது. இல்லைன்னு சந்தேகம் இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ஸ்க்ரீன் இருக்குது. ஒரு ஃபெஸ்டிவல் வேறு வருது, 4 நாள் லீவ் வேறு வருது. 2 திரைப்படம் தாராளமாக ரிலீஸ் பண்ணலாம். இதை நம்ம கிளாஸ்ன்னு எடுத்துக்க வேணாம். என்னப்பா மற்ற ஸ்டேட்லலாம் வந்து தெலுங்கு எடுத்துக்கோங்க, ட்ரிபிள் ஆர் படம் இருந்துச்சுன்னா அந்த மொத்த இண்டஸ்ட்ரியுமே யூனிட்டடாக வந்து இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகட்டும், இது நம்ம ப்ரைடான ஒரு படம், திரைப்படம் ரிலீஸ் ஆகட்டும், நல்ல யூனிட்டடாக வந்து இது பண்ணுறாங்க. அதே மாதிரி கல்கிக்கு பண்ணாங்க, KGF 2க்கு பண்ணாங்க. இந்த மாதிரி மற்ற ஸ்டேட் அவங்கவுங்க ஊரில் அவங்க ஸ்டேட்டில் பண்ணிக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? கோலிவுட்டில் மட்டும் அப்படி பண்ண மாட்டேங்கிறாங்க? டோலிவுட்டில் பண்ணுறாங்க, பாலிவுட்டில் பண்ணுறாங்க, இந்த மாதிரி அதர் ஸ்டேட்டில் பண்ணுறாங்க. ஏன் தமிழ்நாட்டில் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஒரு கங்குவா மாதிரியான ஒரு பெரிய படம் வரும்போது எதுக்கு நமக்கு வேட்டையின் இந்த கிளாஸ் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேட்டையின் ப்ரொடியூசர் லைக் அவங்க சைடு ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, அவங்களும் பார்க்கணும். ஏன்னா வந்து விடாமுயற்சி திரைப்படம் இருக்குது, விடாமுயற்சியோட அக்ரிமெண்ட் வேறு நெட்ஃப்ளிக்ஸ் வேறு நீங்கள் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுவோம். ஏன்னா அடுத்த படத்தோட அக்ரிமெண்ட் வேறு போட்டிருக்கோம், குட் பேட் அக்லி. அது வேறு பொங்கல் ரிலீஸ் டேட் இருக்காங்க. இப்போ வந்து விடாமுயற்சி சப்போஸ் வந்து அக்டோபர் வந்து ரிலீஸ் பண்ண, தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் பண்ண முடியலன்னா அதுக்கப்புறம் நவம்பர், டிசம்பர், அதுக்கப்புறம் உடனே வந்து ஜனவரி குட் பேட் அக்லி ரிலீஸ் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால் குட் பேட் அக்லியோட டேட் தள்ளி போகும். அதனால் வந்து விடாமுயற்சி தீபாவளி ரிலீஸ் பண்ணுன்றதுக்காக, அதுக்கு முன்னாடி வேட்டையும் ரிலீஸ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு டேட் எங்கேயுமே கிடைக்கல. அவங்க கடைசியில் வந்து டேட்டுக்காக மாட்டிக்கிட்டாங்க. அதனால் வந்து அக்டோபர் 10 வேட்டையின் ரிலீஸ் ஆக போகுது. இருந்தாலும் வேட்டையினோட அக்டோபர் 10 தான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம எப்பயே பார்த்துட்டோம் அக்டோபர் ரிலீஸ்னு போட்டிருந்தாங்க. ஆனால் டேட்டு மட்டும் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்துச்சு. இப்போ வந்து அக்டோபர் 10 ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து விடாமுயற்சி திரைப்படம் ரிலீஸ் பண்ணோம். விடாமுயற்சியோட ஷூட்டிங்கும் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. அந்த திரைப்படத்தும் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுற பிளான் பண்ணிட்டுருக்காங்க. பொறுத்து வந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு கன்ஃபார்மாக வரப்போகுதுன்னு. மேக்ஸிமம் டேட் மாறலாம். அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகிற திரைப்படம் மாறி கூட போகலாம், வேட்டையும் இல்லை கங்குவாத்து கூட மாறி போகலாம். ஆனால் கங்குவா மாறி போகிறது வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்க வந்து பேன் இண்டியா படம் அது. அதனால் மற்ற ஸ்டேட்லேயும் வந்து அவங்க பார்த்து தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க. எல்லா நார்த்தில் வந்து எந்த படமும் அவ்வளோ பெரிய படம் வராதனால இது ஒரு நல்லதாக தான் இருக்கும். ஏன்னா வந்து
நார்த் ஆடியன்ஸ்க்காக இருக்கட்டும், தெலுங்கு ஆடியன்ஸ்க்காக இருக்கட்டும், கங்குவா திரைப்படம் வேறு லெவலில் பிடிக்கும். ஏன்னா ட்ரெய்லருமே அந்தளவுக்கு ரசிச்சிருக்காங்க, பாடல்களும் ரசிச்சிருக்காங்க. தமிழில் நம்ம எந்த அளவுக்கு ரசிச்சோமோ அதோட டபுள் மடங்கு வந்து தெலுங்குலையும் ஹிந்திலையும் ரசிச்சிருக்காங்க கங்குவா திரைப்படத்தை. அதனால் வந்து எனக்கு ஏதோ ஒரு உள்மனசு சொல்லுது, வேட்டையனும் கங்குவா ஒன்றா ரிலீஸ் ஆனால் சர்ப்ரைஸாக வந்து கங்குவா அடிச்சு தூக்க போகுதுன்ற மாதிரி எனக்கு ஒரு உள்ள சொல்லுது. உடனே நீங்கள் சொல்ல வந்துடுவீங்க, இல்லை வேட்டையன் தான் அடித்து தூக்கணும். வேட்டையன் கண்டென்ட் பேஸ்ட் இந்த மாதிரி நிறையா படங்கள் வரும், இந்த மாதிரி நிறையா படங்கள் பார்த்து ரசிப்போம். கங்குவா மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம சிறுத்தை சிவா அண்ணாத்த மாதிரி ஒரு படம் கொடுத்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு எப்படி நம்ம தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு படம் வராதா அப்படின்னு நம்ம துடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம சிறுத்தை சிவா நான் வந்துட்டேன் தமிழ் சினிமா கிட்ட ஒரு நல்ல படைப்பு கொடுக்கறதுக்கு ஒரு கிராண்ட் ஸ்கேலில் ஒரு விஎஃப்எக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் எந்த அளவுக்கு பிரமாதமாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது கங்குவா வந்து ஒரு பெரிய படமாக ஜெயிக்க போகுதுன்னு எனக்கு தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்க எப்படி ஸ்க்ரீன் பிளே கண்டென்ட் வைஸ் எப்படி உள்வாங்கி எடுத்திருக்காரு சிறுத்தை சிவா. அந்த கண்டென்ட் அந்த 2.5 மணி நேரம் படத்தை மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டாரு. விஎஃப்எக்ஸ் எல்லாமே வந்து படம் ஃபுல் பேக்கேஜ், ஃபுல் கமர்ஷியல், ஃபுல் கமர்ஷியல் பேக்கேஜில் வந்து நம்ம சிறுத்தை சிவா வந்து கொடுத்துட்டாரு கங்குவா திரைப்படத்தான். அவ்வளோதான். அங்கே வேட்டையனாக இருக்கட்டும், இல்லை எக்ஸாம்பிளுக்கு அந்த கோர் திரைப்படத்தை சொல்லலாம். கோர் திரைப்படமே வந்து ரிலீஸ் ஆனால் கூட அந்த இடத்துல வந்து கங்குவா தான் தூள் கலப்பி ஹிட் ஆகும். பேன் இண்டியாவாக நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் மட்டும் சொல்லலை, பேன் இண்டியாவாக நான் சொல்கிறேன். கங்குவா மட்டும் நம்ம சிறுத்தை சிவா 2.5 மணி நேரம் தரமான ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துட்டாருன்னா, சென்டிமெண்ட் எல்லா இடத்துலையும் தூள் கலப்பி கமர்ஷியலான ஒரு படத்தை கொடுத்துட்டாருன்னா 100% சொல்கிறேன் கங்குவா வேறு லெவலில் வெற்றி அடையிலன்னு சொன்னீங்கள. ஏன்னா சாங், ட்ரெய்லர் எல்லாமே மிகப்பெரிய வரவேற்பு வந்திருக்கு. நார்த்தில் இருக்கட்டும், தெலுங்கு சைடில் இருக்கட்டும், தமிழ் ஆடியன்ஸை விட அங்கே நிறைய ரசிக்கிறாங்க. அதனால் வந்து பேன் இண்டியாவாக கங்குவா திரைப்படம் வேறு லெவலில் ஓடுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தமிழ்நாட்டில் வேட்டையன் நம்ம சூப்பர் ஸ்டார் அவரோட படம் என்னதான் வந்து ஜெயலலிதா திரைப்படம் சூப்பராக ஓடிந்தாலுமே எனக்கு ஒரு பக்கம் சொல்லுது சூப்பர் ஸ்டார் படம் கண்டென்ட் நல்லா இருந்தால் தான் மக்கள் ரசித்து வந்து பார்க்க வருவாங்க. ஒருவேளை அண்ணாத்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இப்படி அப்படின்லாம் யோசிக்க வேணாம். நம்ம ஜெய்பீம் டைரக்டர் மேலே நமக்கு நம்பிக்கை இருக்குது. வேட்டையன் எங்கேயுமே சொதப்பாது, தரமான ஒரு படமாக தான் இருக்கும். ஆனால் கண்டென்ட் ஓரியன்ட் ஒரு படம்னால இந்த படத்தில் எப்படி நம்ம சூப்பர் ஸ்டார் அப்டாய் நடிச்சிருப்பாரு, எப்படி அந்த கண்டென்ட் இருக்கும். நிறையா ஸ்டார் காஸ்ட் நிறைய இருக்குது. அமிதாப் பச்சன் அவர் இருக்காரு, ஃபகத் பசில் அவங்க இருக்காங்க. இந்த கேரக்டர் பெஸ்ட்டாக பேஸ் பண்ணியிருப்பாங்க, எந்த மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் பார்க்க நான் ரொம்ப இருக்கேன். வேட்டையன் தமிழ்நாடுல வந்து அதிக கலெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கங்குவா பேன் இண்டியாவும் நிறைய கலெக்ஷன் ஆகும், நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே கைஸ், நீங்கள் நினைக்கிறீங்க அக்டோபர் 10 எந்த திரைப்படம் வெளில போகுதுன்றது நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கங்குவாவா இல்லை வேட்டையா, உங்களோட சாய்ஸ் நல்லது மறக்காம கமெண்ட்ஸில் காணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட உள்மனசு சொல்லுது கங்குவா ஜெயிக்கும்னு. பேன் இண்டியாவா, இன்னொன்று வந்து தமிழ்நாட்டில் அதிக கலெக்ஷன் கண்டென்ட் படம் நல்லா இருந்துச்சுன்னா, 2 படமும் நல்லா இருந்துச்சுன்னா ஆப்வியஸாக ரஜினி சார் அவரோட வேட்டையெல்லாம் அதிக கலெக்ஷன் ஆகும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். ஆனால் கங்குவாவோட கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா வேர்ல்டு வைட் பேன் இண்டியா வேர்ல்டு வைட் கலெக்ஷன் வந்து கங்குவா அதிகமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு டிஎஸ்கே டெக் யூடியூப் சேனல்.